தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் வந்து யூனிட் 7 பார்த்தா தமிழின் தொன்மையா, தமிழின் தொன்மை இருக்கு, தமிழுடைய சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், ஊவேசா, தேப்போ மீனாட்சந்திரனார், லக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். யாரு இவங்களாம் என்னன்னா தமிழுக்கு பணி செஞ்சாங்கன்ற செய்தியை நம்ம படிக்கணும். அடுத்து தேவநேய பாவனர், அகர முதலி, பாவல பெருஞ்சத்திரனார், போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான இவங்களா தமிழுக்கு வந்து என்ன தொண்டு செஞ்சிருக்கான்னு நான் பார்க்கணும். இதுதான் டெஸ்ட். புரியுதா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழினுடைய என்னது தொன்மையா, தமிழினுடைய தொன்மைன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பழைய 9th புக்கு நினைக்கிறேன், செம்மொழி தமிழ்னு ஒரு பாடம் இருக்குதா, அதில் பார்த்தோன்னா உலகத்தில் 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றில் வந்து பல பேச்சு மொழிகளே நிறைய இருக்குது, எழுத்து மொழிகள் வந்து என்னது குறைவாக தான் இருக்குது. அதில் வந்து செம்மொழியும் இன்னும் இருக்கிறதுலே ஒன்றும் அரிதுதான். அதில் நம்மளும் என்னது ஒரு செம்மொழின்னு சொல்லிட்டு அறிமுகம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடமும் சேம் இன்னொரு பாடம் வந்து நியூ 9th புக்கில் ஒரு பாடம் இருக்கு இல்லையா, இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து கேள்வி கண்டிப்பாக வரும். ஓகேவா? அடுத்துட்டு நியூ திராவிட மொழிகள்னு ஒரு பாடம் இருக்குதா, ஓகேவா, அந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. அதே 9th புக் தான் நினைக்கிறேன், அதுவும் 9th 10th நினைக்கிறேன், பழைய 10th நினைக்கிறேன். திராவிட மொழிகள் இது 2 பாடம். தொன்மை தமிழகம் நிறைய டைம் கேட்டது வந்து பக்ருளி ஆற்றுடன் பண்பலை அடைக்கிறது, குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள நிறைய டைம் கேட்டிருக்கான். முக்கியமா பாரு தமிழுடைய தொன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா திராவிட மொழி குடும்பம் நியூ 9th புக்கா, ஓகேவா, அதுல இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு ஒரே பாடம் தான். ஓகேவா? இருந்து கேள்வி கேட்பான். இந்த மலைகள் இடப்பெயர்வு ஒரு ஆய்வு இருக்கு இல்லையா, திராவிட மொழிகளை பத்தி கொஞ்சம் செய்தி கொடுத்துருக்காங்க, அதுக்காக அதை படிங்க. மற்றபடி அது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, ஆனா படிக்கலாம். ஓகேவா? படிச்சுக்கோ. உயர்தனி செம்மொழி ரொம்ப முக்கியமானது, பழைய 9th புக்கா. யார் தமிழை உயர்தனி செம்மொழின்னு சொல்லணும்னா எனக்கு பரிதிமா கலைஞரா பார்த்துருக்குமா உயர்தனி செம்மொழி. அடுத்துட்டு பார்த்தோம்னா வளரும் செல்வம் சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது, அதுவும் தமிழை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க, அதனால கொடுத்துருக்கேன். மற்றபடி அது பெரிய முக்கியம் இல்லை. ஏறு தழுவலை பத்தி பாரு, ஏறு தழுவலுக்கு அடுத்துட்டு நியூ 9th புக்ல இருக்கும். தமிழுடைய வரி வடிவ வளர்ச்சி எப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு பாரு. ஏன்னா 8th புக்ல தமிழினுடைய வரி வடிவ வளர்ச்சின்னு ஒரு பாடம் இருக்குது. அடுத்து சொற்பூங்கா, இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, சேஃப்டிக்கு அது ரிலேட்டடாக தான் பார்க்கலாம். சொற்பூங்கா அது எங்க இருக்குன்னா 8th புக்ல. அடுத்து வந்து 9th புக்ல 8வது இல்ல பழந்தமிழருடைய சமூக வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய தமிழர்கள் வந்து எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய ஈகை குணம் என்ன, ஒவ்வொன்றுக்கும் விழாக்கள் எப்படி இருந்துச்சு, ஆடை அணிகலன்கள், பொழுதுபோக்கு, ஓகேவா, உணவு முறை, இல்லறம், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க எப்படி இருந்தாங்க, இது ரொம்ப முக்கியமான பாடம். அடுத்து விருந்து போற்றுதும், இதுவும் என்ன முக்கியமான பாடம் தான். விருந்து 10th புக்ல பாருங்க, விருந்து போற்றுதும், இதெல்லாம் தமிழுடைய சிறப்பே. இது எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு இது தொடர்பாக இருக்கிற மெயின் கண்டென்ட் மட்டும் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உண்மையை சொல்லணும்னா தமிழுடைய சிறப்பு தொன்மைனா அது 2 பாடம் மட்டும் தான். உங்களுக்கு பார்த்தா தெரியல, ஸ்டேட் பாடமே அதை தான் கேள்வி கேட்பான், அது ரிலேட்டடா கேட்கணும், இதெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஊவேசாவை பத்தி நியூ புக்ல படிக்கிறவங்க தெரியும். ஊவேசாவை பத்தி பழைய 2003 எடிஷன்ல இருக்குது. ஓகேவா? பழைய 2003 எடிஷன் பிடிஎஃப் டெலிகிராம்லயும் போட்டிருக்கும் பாரு, இல்லாதவங்க அதில் எடுத்து பாரு. ஓகேவா? இல்லைன்னா பக்கத்தில் யாருன்னா மெட்டீரியல் இருந்துச்சுன்னா வாங்கி கரெக்டாக எந்த புக்குன்னு பார்த்து, பழைய 2003 எடிஷன்ல இருக்குது. ஓகேவா? அடுத்துட்டு பழைய சமைச்சர் 6வது புக்லேயே ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசான்னு ஒரு பாடம் இருக்குது. அதுக்கு அடுத்துட்டு பார்த்தோம்னா நியூ புக்ல வந்து 11th 12th புக் பார்த்தோம்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் சொல்லிட்டு ஊவேசா சொல்லிட்டு பத்தி ஒரு பாடம் இருக்குது. இது எல்லாமே ஊவேசாவை பத்தி எவ்வளவுதான் இருக்குது. அடுத்து தேப்போ மீனாட்சி திருநாள் சிலபஸ் இருக்குதா, தேப்பம் இருக்காத சிலபஸ்ல. தேப்போ மீனாட்சி திருநாள் வந்து குடிமக்கள் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல பழைய 11th 12th புக்ல இருக்கு பாருங்க, பழைய 11th 12th இருக்குது. மகாவித்வான் மீனாட்சி திருநாள் ஏன் கொடுத்துருக்குன்னா அவர் இல்ல சிலபஸ்ல ஊவேசாவை பத்தி கேட்டிருக்காங்க இல்லையா, ஊவேசாவோட ஆசிரியர் தான் யாரு, மகாவித்வான். அவரை பத்தி தகவலுக்குமா கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படும், அதனால கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை, படி அதிகம். அடுத்து வந்து நமது அடையாளங்களை மீட்டவர், இதுல யாரை பத்தி இருக்குன்னா தேப்போமியை பத்தி இது தகவல் இருக்கும், இல்ல பாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா லக்கோனரை பத்தி செய்தி எங்க இருக்குன்னா பழைய சமச்சீர் புக்கு, சாரி 2003 எடிஷன் இருக்கு இல்லையா, 2003 எடிஷன்ல முனைவர் சி லக்கோனர் தமிழ் மறுமலர்ச்சின்னு ஒரு பாடம் இருக்கும், அதை எடுத்து படிங்க. அடுத்துட்டு அவ்வளவுதான், மீதி கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன்.
அடுத்து தேவநாய பவுண்டர். தேவநாய பவுண்டரை பத்தி எங்க இருக்குன்னா பழைய 2003 எடிஷன் இருக்குல்ல, அது ஒரு பாடம் இருக்குது, அது கொஞ்சம் படிங்க. தேவநாய பவுண்டரை பத்தி கேள்வி இல்லாம கொஸ்டின் இருக்காதுன்னு தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம பழைய சமச்சீர் புக் 8வது புக்குன்னு நினைக்கிறேன், 8ஓ 9ஓ தேவநாய பவனை பத்தி ஒரு பாடம் இருக்கும், அது நீ படிச்சிருக்க ஏற்கனவே. அடுத்து வந்து சொல்வளம்னு சொல்லிட்டு நியூ புக்கில் பார்த்தோம்னா தேவநாய பவனை பத்தி ஒரு பாடம் இருக்கும், 10th புக்கா, நியூ 10th நினைக்கிறேன், ஓகேவா. அடுத்துட்டு ஆவும் தமிழும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய 11th 12th புக்ல ஆவும் தமிழும் சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது, அதை மொழிநாயர் தேவநாய பவன் தான் அது எழுதினாரு, அதை பார்த்தா அவரை பத்தி செய்திகள் இருக்கும். அகர முதலையும் உங்களுக்கு நான் டைப் பண்ணியே கொடுத்துருப்பேன் ஏற்கனவே, அது ரொம்ப பழைய, அதாவது சமச்சீர் புக்ல இருந்துச்சு அந்த பாடம், 9th புக்ல சமச்சீர் புக்ல பாடத்தை வந்து அப்ப என்ன பண்ண நீக்கிட்டாங்க, அதனால பிடிஎஃப் கிடைக்கல, அதனால அது கிடைச்சதை வச்சு உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன், அது படிச்சதுக்கு போதுமானது. அடுத்து வந்து இலக்கணவியல், ஓகேவா. இலக்கணத்தினுடைய வரலாறு அதுல பார்த்தோம்னா ஏன் இது கொடுத்துருக்கோம்னா, அகராதிகளை பத்தி கொடுத்துருக்கோம். அகராதி இருக்கு இல்லையா, டிக்ஷனரின்னு சொல்லலாம், ஓகேவா. அகராதியினுடைய தோற்ற வளர்ச்சியை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாரு. முதல் முறையா சதுர அகராதி பத்தி, ஓகேவா, அகராதி பத்தி செய்திகள் எல்லாமே இருக்குது. அடுத்து பெருஞ்சித்திரனாரா, தமிழ் கும்பி நியூ புக்ல இருக்காரா, பெருஞ்சித்திரனாரு. அடுத்துட்டு அன்னை மொழி 10ஆம் வகுப்பு புக்ல நியூ புக்ல இருக்காரா, பெருஞ்சித்திரனாரு. அடுத்துட்டு பழைய ஒரு 2003ஆம் எடிஷன் புக்ல பழைய மனமே புதிய உலகம் சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது, அவ்வளவுதான். அடுத்து ஜி போப் முக்கியமானவர், வீரமாமுனிவர் ரொம்ப முக்கியமானது. ஜி போப்பை பத்தி பழைய 8th புக்கில் இருக்கும் சமச்சீர் புக்ல. அது ஜி போப்பும் வீரமாமுனிவர் ரெண்டுமே ஒரே அடுத்தடுத்த பாடமா இருக்கும் பழைய புக்ல. ஜி போப்பை பத்தி 11th 12th புக்ல பார்த்தா கட்டம் கட்டி அங்கங்க கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோ. வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி இருக்கு இல்லையா, அதாவது வீரமாமுனிவர் பத்தி தேம்பாவணி பாடல கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி தமிழ் சான்றோர்ல முக்கியமான சிலபஸ் கொடுக்காத கொடுத்துங்க. ஆபரகாம் பண்டிதரை பத்தி சும்மா பார்த்துக்கோ, ஓகேவா, கேட்கலாம். சி.வை. தாமோதரனாரை பத்தி கூடுதல் குறிப்பிடுகிறேன் கொடுத்துருமா, மீதி கவர்மெண்ட்லயே கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இவ்வளவு பேரை நீ படிக்கணும், அதனாலதான் இடையில எந்த டெஸ்ட்டுமே கான்டாக்ட் பண்ணல, ஓகேவா. இது நாளைக்கு நீ முடிச்சுட்டுனா அடுத்து நீ டெஸ்ட் நிறைய வச்சுக்கலாம், இதெல்லாம் படிக்கணும், ஓகேவா.